ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன எங்கேயும் நடத்திட்டு கூப்பிட்டு போகிறாங்க. எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் மட்டும் ஜன்னலில் வேடிக்கை பார்த்துட்டே வரேன். எங்கள் அம்மா வேற என்னை அனுப்பி தூக்கி விட்டுட்டாங்க. எனக்கு ஒரே பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா வேற அனுப்பி விட்டுட்டாங்க. என்ன இவ வேற எங்கள் அக்கா வேற எனக்கு ஊசி குத்தணும்னு பேசுகிறா. எங்கள் அப்பா வேற ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோன்னு பேசுகிறாங்க. ஒரே பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகிறாங்க. நானும் வேடிக்கை பார்த்துட்டே போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறதுனே தெரியல. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இவங்க வேற என்னை வெளியிலலாம் கூட்டிகிட்டு போக மாட்டாங்களா? எப்போவுமே இப்படி ஊசி போடணுன்னா தான் கூட்டிகிட்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரே பயமாக இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்களோன்னு. எங்கள் அம்மா வேற என்னை அனுப்பி விட்டுட்டு அவங்க ஜாலியாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரே பயமாக இருக்குது எனக்கு. எங்கள் அப்பா வேற ஹாஸ்பிட்டல்னு சொல்லிகிட்டே இருக்காரு. சரின்னு நானும் போயிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்ல பாட்டாச்சு போடுவாங்கன்னு பார்த்தா அதுவும் எங்கள் அப்பா ஒரே பழைய பாட்டாக போட்டுட்டு வராரு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இருக்க ட்ரெண்டிங் பாட்டு கூட போட மாட்டுறாரு. ஒரே கவலையோடு போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு. டாக்டர் வேற எனக்கு எப்படி ஊசி போட போகிறாங்கன்னு தெரியல. ஒரே பயமாக இருக்குது. ஆனாலும் போகிற வரைக்கும் ஜாலியாக இருக்கணும்னு போகிறேன். எங்கள் அக்கா வேற ஒருத்தி என்ன பழிடா உட்காருடான்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறா ஃப்ரெண்ட்ஸ். கிட்ட போக போக பயம் தாங்காமல் போய் எங்கள் அக்கா பக்கத்தில் உட்காந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, எனக்கு ரொம்ப பயம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை ஊசி போடுவாங்களோன்னு ஓடி போய் எங்கள் அக்கா பக்கத்தில் உட்காந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, ஹாஸ்பிட்டல் வேற வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன உள்ளார வேற கூட்டிட்டு போறாங்க. ஒரே பயமா இருக்கு. ஐயோ, ஒரே பெரிய பெரிய பில்டிங்கா கட்டி வச்சிருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த பில்டிங் உள்ள என்னை போட்டு அடைக்க போறாங்கன்னு தெரியல. ஒரே பயமா இருக்கு. எங்க அப்பா வேற எழுந்து போறாரு. இது நான் போய் கேட்டுட்டு வரேன்னு. ஒரே பயமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எங்க அக்கா என்ன பார்க்க வருவான்னு பார்த்தா வீடியோ எடுத்துட்டு இருக்கிறா ஃப்ரெண்ட்ஸ். என்ன பாருங்க, என்ன வீடியோ எடுத்துட்டு இருக்கா பாருங்க. நானும் சரி டாக்டர் இல்லை போல வீட்டுக்கு போயிடலாம்னு நினச்சிட்டு ஜாலியாக இந்த ரோட்டில் சுற்றிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அக்கா கூட பாருங்க நடந்து போயிட்டுருக்கேன். ஒரு குழந்தைன்னு கூட என்னை பார்க்காம ஹாஸ்பிட்டலுக்குள்ள எங்கள் அப்பாவும் எங்கள் அக்காவும் என்னை டார்ச்சர் பண்ணி என்னை பிடிச்சி வச்சு ஊசியை கூட்டு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். டிக்கி பஞ்சர் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரே வலி தாங்கினேன். நானும் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி உட்காந்துட்டு வரேன். எப்போ நான் வீட்டுக்கு போகலான்னு. இந்த டாக்டர் எனக்கு என்ன ஊசி போட்டிருப்பான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஜொல்லா வருது வாயில் இருக்கு. ஆனாலும் என்ன எங்கள் அப்பா கூட்டிட்டு போனதுக்கு எனக்கு புது பெல்ட்டு புதுசாக செயின் எல்லாமே வாங்கி கொடுத்தாரு தெரியுமா. ரொம்ப ஜாலியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வாங்கி போட்டதுக்கப்புறம் எங்கள் அப்பா கடைக்கு போயிருக்காங்க ஃப்ரெண்ட். எனக்கு பிஸ்கெட்டும் பாலும் வாங்குறதுக்காக. வீட்டுக்கு போனோன்னே எங்கள் அம்மா எனக்கு பிஸ்கெட்டு பால் எல்லாமே வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அதை சாப்பிட்டுட்டு போய் நல்லா தூங்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம என்ன யூடியூபர் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடுறேன்னு உங்களுக்கு தெரியும். பாய்.